என்ன பண்ணணும், அந்த இதை வந்து சிக்ஸாக் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்குல்லையா, இந்த ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் பேஜ் எப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம நல்லா பார்க்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டிச்சிங்க இந்த ஃபில். ஸோ இந்த இது தையல் முன்னாடி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அங்கே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தச்சுருக்கோம்ல, இந்த பீஸ் வந்து தச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பீஸ்லேருந்து அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வைக்கிறீங்க. இப்போ நான் இங்கே இந்த ஸ்டிச்சிங் வந்து இங்கே பண்ணியிருக்கோம், இது அப்படியே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் அங்கே என்ன தைச்சிங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வச்சுக்கிறீங்க, இங்கே பாருங்க, இங்கே வச்சுக்கிறீங்க. இதையும் இந்த பீஸையும் ஒன்றா வச்சுக்கிறீங்க. நம்ம தச்சிருக்க வரைக்கும் இங்கே வச்சுருக்கோம். வச்சுட்டு இதை வந்து லைட்டாக நீங்கள் அரை இன்ச்சுக்கு தைச்சிரிங்க. இது தொங்க விட்டணும், இப்படி நம்ம சைடு வந்துடும். இந்த அந்த என்ட்ரு பாயிண்ட் மாதிரி இப்போ 11 இன்ச்சு நான் 10 இன்ச்சுன்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 11ஆவது இன்ச்சில் எடுத்து தான் இங்கே வைக்கிறீங்க. வச்சுட்டு இது அதே மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு தைச்சிட்டு வரீங்க. அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தைக்கலாம், அந்த சுருக்கு நம்ம வச்சனால ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடலாம். இதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் கொடுக்கணும், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி இப்படி தான் இந்த நீங்கள் கொடுக்குற சுருக்கை வந்து அடியில் இருக்கணும், அந்த கிளாத் வந்து முன்னாடி இருக்கணும். நீங்கள் எப்படி மடிச்சிட்டீங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள், சுருக்க அடியில் இருக்குது, அந்த கிளாத் வந்து இப்படி இழுத்து விடணும். இழுத்து விட்டு இதே மாதிரி தைச்சிட்டே வரீங்க. திருப்பி இதே மாதிரி இந்த பக்கம் வரீங்க. ஃபுல்லாக தைச்சிட்டு ஃபைனல் வரைக்கும் இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரீங்க.